Hi everyone. So round 3 க்கு வந்து இப்போ சாய்ஸ் லாக் ஆகிற டைம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி 5 மணிக்குள்ளே சாய்ஸ் லாக் வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி 5 மணி 6:30 கூட ஆகலாம். பட் நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேனுவலாகவே சாய்ஸ் லாக் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட டிஸ்கஷன் பாக்ஸில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். சரிங்களா? ஒரு டீம் நம்பர்ஸ் தான் அண்ட் என்னுடைய நம்பரும் இருக்குது. அதில் வந்து கால் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். இப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக் இன்னும் பண்ணலை, நான் வந்து சாய்ஸ் பண்ணுங்க டவுட் இருக்குது அப்படின்னா கடகடன்னு அனுப்பி நீங்கள் கேட்டுக்கலாம். ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து இப்போ பண்ணுறதுங்கிறது ரீசனபிள் கிடையாது, ஐ மீன் அட்வைசபிள் கிடையாது. பட் இருந்தாலுமே உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா வேறு வழி இல்லை, ஏதோ ஒன்று பண்ணி பண்ணுவோம். பட் நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் நாளைக்கு நீங்கள் பண்ணி ஆகணும். அப்படின்னா என்ன, நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து என்ன காலேஜுன்னு தெரிய போகுது. காலையில் 9 மணிக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் ரெடியாக இருங்க என்ன காலேஜுன்னு தெரியறக்காக. ஸோ என்ன காலேஜ் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ நீங்கள் சாய்ஸஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, எவ்வளோ 50 சாய்ஸ், 500 சாய்ஸ், 20 சாய்ஸ், 1 சாய்ஸ், 2 சாய்ஸ், எவ்வளோ சாய்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, ஒரு காலேஜ் ஒரு பிரான்ச் தான் நாளைக்கு கிடைக்கும். அந்த ஒரு காலேஜ் இப்போ உதாரணத்துக்கு ஜேசிடி காலேஜ் கிடைக்குதுன்னா அதில் வந்து ஒரு பெட்ரோகெமிக்கல் பிரான்ச் கிடைக்குதுன்னா ஓகே, அதுதான் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாமே. என்ன கம்யூனிட்டியில் அலர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுடைய அலாட்மெண்ட்டில் வந்திருக்கும். என்ன கம்யூனிட்டினா ஓசியில் அலோகேட் ஆகிருக்கா இல்லை உங்கள் கம்யூனிட்டியில் அலோகேட் ஆகிருக்கான்னு வரும். இப்போ நான் பிசின்னு வச்சுக்கோங்களேன், ஓசிலையும் சீட்டு வந்து கம்ப்யூட்டர் செக் பண்ணும், பிசியில் இருந்தால் பிசியில் செக் பண்ணும், ஓசியில் இல்லைன்னா நம்ம கம்யூனிட்டியில் அலோகேட் ஆகும். ஸோ அலர்டட் கம்யூனிட்டின்னு ஒன்று போட்டிருப்பாங்க, ஓசிலியா இல்லை உங்கள் கம்யூனிட்டியில் கிடச்சிருக்கான்னு அது போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சும் அந்த கிடச்ச காலேஜும் உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு பல ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வருமானு கேட்டால் கிடையாது, மாறி மாறி வரும். சரிங்களா? ஸோ அதனால் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் சாய்ஸ் ஃபில்லிங்கை விட ஒரு படி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் நான் இங்கே சொல்லுவேன். ஏன்னா அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 நாள் டைம் தர்றாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நாளைக்கு காலையிலேருந்து ஓகேவா? ஸோ 23, 24, 25 என்ன பண்ணீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க. 26ஆம் தேதி காலையில் நமக்கு என்ன டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், அதாவது என்ன காலேஜுன்னு கிடச்சிரும். 27ஆம் தேதி 5 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணா விட்டால் அடுத்த ரவுண்டும் கிடையாது, அடுத்த ரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. மீதி ரவுண்டு இப்போ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மிஸ்டேக் பண்ணால் அடுத்த ரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். இது கன்ஃபார்ம் பண்ணலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. அதனால் தயவு செய்து சீட்டு நம்ம கைவிட்டு போயிடும். அதனால் கண்டிப்பாக சாய்ஸ் லாக் மாதிரி கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும், வெயிட் பண்ண வேண்டாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் நாளை 9 மணிலேருந்து அடுத்த நாள் 5 மணி வரைக்கும், 26, 27 மறந்துடாதீங்க. இந்த 2 நாள் தான் டைமு. 27ஆம் தேதி 5 மணிக்குள்ளே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கொடுத்த 5 நம்பருக்கும் நீங்கள் வந்து கூப்பிடலாம். எந்த நம்பரை கூப்பிட்டாலும் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் தெளிவாக போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறதா, அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்குறதா, டிக்ளைன் கொடுக்குறதா அப்படின்னு பல விதமான நமக்கு யோசனை இருக்கும். ஸோ இது வந்து கிடச்ச கல்லூரி நல்ல கல்லூரியா, இந்த கல்லூரிக்கு மேலே இருக்க கல்லூரி பார்க்கலாமா, இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு கிடச்சிருக்க கல்லூரிக்கு 2 ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன், ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் வெங்கடேஸ்வரா, செகண்ட் ஆப்ஷன் ஆதித்யா, அக்ஷயா, மாதா, ஈசான்னு ஒரு 5 காலம் இங்கே எழுதிருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு கிடைக்க போகிற காலேஜில் வெங்கடேஸ்வரா காலேஜ் கிடச்சிருச்சுன்னா, சரிங்களா, ஒரு நிமிஷம் இருங்க, அது அந்த சைட் போயிடுச்சு. வெங்கடேஸ்வரா காலேஜ் கிடச்சிருச்சுன்னா ஓகேவா, வெங்கடேஸ்வரா காலேஜ் கிடச்சிருச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷன் வெங்கடேஸ்வராவே கிடச்சிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், அக்செப்ட் ஜாயின் அண்ட் டிக்ளைன் குட் ஃப்ரம் கவுன்சிலிங் அப்படின்னு இருக்கும். குட் ஃப்ரம் கவுன்சிலிங் 2 ஆப்ஷன் தான் இருக்கும், மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்லாம் இருக்காது. ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயினும் குட் ஃப்ரம் கவுன்சிலிங் தான் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷனே கிடச்சிதுன்னா அப்போ அப்வர்ட்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிருச்சுல்ல. அப்போ மனப்பூர்வமாக எடுத்து ஜாயின் பண்ணி போயிட வேண்டியதான். நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் அதனால தானே நல்ல விதமாக கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சதானே கொடுத்துருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் அது ரொம்ப முக்கியம். அடுத்தது நீங்கள் இன்கேஸ் 2வது, 3வது, 4வது, 5வது சாய்ஸில் ஏதோ ஒரு காலேஜ் பிரான்ச் கொடுத்துருப்பீங்க. இன்கேஸ் ஒன்றை தவிர, ஃபஸ்ட்டு ஒன்றை தவிர 2, 3, 4, 5, 6 ஏதோ 2லேருந்து எந்த காலேஜ் கிடைச்சாலும், சாய்ஸ் கிடைச்சாலும் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்கலாம். இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், டிக்ளைன் அப்போர்ட், அடுத்து இந்த 4வது ஆப்ஷன் கிடையாது, குட் ஃப்ரம் கவுன்சிலிங். இந்த 4 ஆப்ஷன் உங்களுக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகும். யாருக்குன்னா
ஃபஸ்ட் ஆப்ஷனை தவிர ரெண்டாவது ஆப்ஷன்லேருந்து ஏதாவது உங்களுக்கு கிடச்சினா ஃபஸ்ட்டு சாய்ஸை தவிர ரெண்டாவது சாய்ஸ்லேருந்து எது கிடைச்சாலுமே உங்களுக்கு மீதி 4 ஆப்ஷன் 1 2 3 5 எழுதிருக்கு இல்லையா, இந்த 4 ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இதில் எது கிளிக் பண்ணலாம் அப்படின்ட்டு சந்தேகம் வரும். நீங்கள் நம்மகிட்டையும் கேட்டுக்கலாம், அந்த காலேஜ் நல்ல காலேஜா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் என்ன, நான் மனப்பூர்வமாக வெங்கடேஸ்வராவை ஏற்றுக்கிறேன். சாரி, இப்போது செகண்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா கிடைக்குதுன்னு வச்சுக்கலாங்களேன், அக்ஷயா ஜேசிடின்னு வச்சுக்கலாம். இப்போ தேர்ட் சாய்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது, ஜேசிடி கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். கிடச்சிதுன்னா ஒன்று அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜில் போய் சேர்ந்துக்கணும். ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அடுத்த நாள் வரும், நம்ம போய் சேர்ந்துட வேண்டியதான். 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும். இதான் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின், அவ்வளோதான். காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும், ஜாயின் பண்ணியாச்சு. அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தீங்கன்னா இப்போ ஜேசிடிக்கு மேலே ஏதாவது கல்லூரி வச்சுருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பீங்க, அப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா மேலேருந்து செக் பண்ணிட்டு வரும். இப்போ ஜேசிடி கிடச்சிருக்க மேலே தான் வரும். ஜேசிடி கீழே இருக்கிறதுக்குலாம் இனி அவ்வளோதான், பார்க்கவே பார்க்காது கம்ப்யூட்டர். மேலே இருக்கிறதுக்கு மட்டும்தான் பார்க்கும். மேலேருந்து கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டே வரும். பார்த்துக்கிட்டே வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஜேசிடி மட்டும் செக் பண்ணிட்டு வரும். இன்கேஸ் மேலே ஏதாவது கிடச்சிதுன்னா அது உங்களுக்கு அப்வர்ட் ரிசல்ட்டாக 4ஆம் தேதி தெரியும். ஸோ அது வந்து அப்போ பார்த்துக்கலாம், சரிங்களா. இல்லை அக்செப்ட் பண்ணதே உங்களுக்கு கிடச்சினாலும் 4ஆம் தேதி தெரியும். இது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். ஏன்னா அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஜேசிடி அக்செப்ட் பண்ணிட்டா டிஎஃப்சிக்கு போயிடணும். டிஎஃப்சிக்கு போய் 5 நாளுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணணும், சரிங்களா. ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கு அங்கே போய் பணம் கட்டணும். அக்செப்ட் பண்ணிட்டீங்க, மேலே உள்ள கல்லூரி கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. கிடைக்கலனா ஜேசிடி தான் எடுத்தாகணும். அப்படி தான் மேலே கிடச்சதுன்னா திரும்ப ஜேசிடியில் எடுக்க முடியாது, அந்த மாதிரி, சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு மேலே வெங்கடேஸ்வரா கிடைக்குதுன்னா நீங்கள் திரும்ப ஜேசிடி ஜம்ப் ஆக முடியாது. 4ஆம் தேதி கிடைக்க போகிறது என்னவோ அதுதான் எடுத்துக்கணும். இதுதான் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். அதனால் தயவு செய்து உங்கள் ஆப்ஷனை அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஆப்ஷனை தெளிவாக புரிஞ்சு கிளிக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். அடுத்தது ஒருவேளை இப்போது இன்கேஸ் ஜேசிடியே கிடச்சிருக்கு, இன்னொரு பையனுக்கு ஜேசிடி கிடச்சிருக்குது, இந்த 4 ஆப்ஷன் வரும் இல்லைங்களா, அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், டிக்ளைன் அப்போர்ட், குட் ஃப்ரம் கவுன்சிலிங் வரும். இதில் எந்த ஆப்ஷன் பையன் வந்து ஜேசிடி பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுத்தோம்னா இந்த ஆப்ஷன் கொடுத்தா ஜேசிடி வேண்டான்னு அர்த்தம். அப்போர்டில் ஏதாவது காலேஜ் இருந்தால் கொடுங்கன்னு அர்த்தம். இந்த ரிசல்ட் எப்போ வரும்னா 4ஆம் தேதி வரும். இதுக்கு டிஎஃப்சிக்கும் போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம், எங்கேயுமே இப்போ ரிப்போர்ட் பண்ண வேண்டாம். மேலே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு வரும். மேலே எதாவது கிடச்சிதுன்னா 4ஆம் தேதி உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். இன்கேஸ் மேலே எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த காலேஜுமே அலர்ட் ஆகலைன்னா நீங்கள் அவ்வளோதான், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் போகணும். அதான் அடுத்த ரவுண்டு கிடையாதே, சரி. அதனால் வெயிட் பண்ணுங்கள். டிக்ளைன் அப்போர்டு கொடுக்குற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா யோசிச்சு கொடுங்க. அடுத்தது லாஸ்ட்டாக குட் ஃப்ரம் கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா கவுன்சிலிங்கிட்டே வெளியே போகிறேன். இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன் கிடச்சிருக்க காலேஜ், நாளைக்கு கிடச்ச காலேஜ் எனக்கு வேண்டான்னு சொல்லி குட் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் விட்டு வெளியே போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு வேளை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடச்சிதுன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் கிடைக்கும், அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் குட் ஃப்ரம் கவுன்சிலிங், இவ்வளோ தான். ஒரு வேளை ஃபஸ்ட் ஆப்ஷனை தவிர, ஃபஸ்ட்டு சாய்ஸ் தவிர ரெண்டாவதுலேருந்து எந்த சாய்ஸ் கிடைச்சாலுமே உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். 4ல் எது சேஃபஸ்ட் ஆப்ஷன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். ஏன்னா டிக்ளைன்லாம் கொடுத்துட்டு விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் கிடச்சிருக்கிறதும் போயிடும். ஸோ அதனால் தயவு செய்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வர்டை ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி கிளிக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். விளையாண்டுருக்காதீங்க. கிடச்ச கல்லூரியை கையில் வச்சுட்டு அப்போர்டு கொடுத்து விளையாண்டுருக்காதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். இன்கேஸ் இன்னொரு கேஸ் இருக்காங்க, 3வது கேஸ். இப்போ நாளைக்கு எந்த காலேஜுமே எனக்கு அலர்ட் ஆகலை. யாருக்கு அலர்ட் ஆகாது? எவன்லாம் சாய்ஸ் பண்ணி தவறுதலாக பண்ணியிருக்கானோ, அவன் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி பண்ணலையோ, அப்போ என்ன வரும், கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணிகிட்டே வரும். எந்த காலேஜுமே அலர்ட் ஆகிருக்காது, அவங்களுக்கு நாட் அலர்ட்னு வந்திருக்கும். நாட் அலர்ட் வந்தவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. 2 ஆப்ஷன் தான் வரும். என்னன்னா இஃப் ஆப்டட் இன் அப்வர்ட் ஐ வில் கன்ஃபார்ம், இந்த 4வது ஆப்ஷன் தான் வரும். அதாவது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும், டிஸ்பிளே ஆகும். இஃப் ஆப்டட் இன் அப்வர்ட் ஐ வில் கன்ஃபார்ம், நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸில் ஏதாவது கல்லூரி இருந்தால் கொடுங்கப்பா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரக்கூடிய அப்வர்ட் ரிசல்ட்டில் ஏதாவது கிடச்சிருக்குன்னா வரும், சரிங்களா. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணிக்கோங்க, இல்லைனா கஷ்டம்தான். அப்புறம் குட் ஃப்ரம் கவுன்சிலிங் அப்படிங்கிறதும் இங்கே வரும், இந்த ஆப்ஷன்லேயும் வரும். குட் பண்ணியும் போய்க்கலாம், நாட் லெட்டர் வரவங்களுக்கு. ஸோ அதனால் செப்டம்பர் 4ஆம் தேதி நல்லா கேட்டுக்கோங்க. அப்போர்ட் ரிசல்ட் வந்து செப்டம்பர் 4ஆம் தேதி, ஆகஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சாரி, செப்டம்பர் 4ஆம் தேதி, ஓகேவா. செப்டம்பர் 4ஆம் தேதி என்ன வருதுன்னு பாருங்கள். அப்போர்டு கொடுத்தீங்கன்னா, ஸோ அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தாலும் சரி, டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தாலும் சரி, இல்லை நாட் லெட்டர் வந்ததுக்குன்னா இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இது 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனோட தான் கிளிக் பண்ண முடியும். இவங்களுமே செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போர்ட் ரிசல்ட் மேலே ஏதாவது காலேஜ் கிடச்சிருக்கா அப்படிங்கிறது வெயிட் பண்ணணும். ஸோ இதுதான் நாளைக்கு 3 ஆப்ஷனாக உங்களுக்கு பிரிஞ்சு எல்லாத்துக்கும் மாறி வரும். வேண்டிக்கங்க, நல்ல ஆப்ஷனாக வரணும். நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸஸ் நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். என்னை கேட்டிங்கன்னா அந்த 2வது ஆப்ஷன் வந்து நல்லாயிருக்கும். ஐ மீன்
இப்போ ஒன்றாவது சாய்ஸே கிடைக்காம வேறு ஏதாவது சாய்ஸ் கிடச்சதுன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், டிக்ளைன் அப்போர்ட், குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கிடச்சதுன்னா நமக்கு ஏதோ ஒன்று கிளிக் பண்ணலாம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் இஸ் த சேஃபஸ்ட் ஆப்ஷன். இதை மறந்துடாதீங்க. நாட் அலர்ட்னு வந்தால் பயப்பட வேண்டாம், வேறு வழி இல்லை. ஏதாவது பண்ணி நாட் அலர்ட் வந்துருச்சுன்னா இப்போ ஆப்டர் இன் அப்போர்ட் ஐ வில் கன்ஃபார்முங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை கம்ப்யூட்டர் ஏதாவது இருந்து எவனாவது விட்டுட்டு போனான்னா கம்ப்யூட்டர் செக் பண்ணி செப்டம்பர் 4ஆம் தேதி நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு வழி கொடுக்கும், ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் நாளைக்கு காலையில் பண்ணிவிடுங்க. நாளைக்கே பண்ணணும் அவசியம் இல்லை, ஒரு நாள் டைம் இருக்குது, 2 நாள் டைம் இருக்குது. 26, 27 சரிங்களா? 27ஆம் தேதி 5 மணி முடி டைம் இருக்குது. நிதானமாக நின்று நீங்கள் 27ஆம் தேதி கூட நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா? உடனே கிளிக் பண்ணி விளையாண்டுருக்காதீங்க, அதுக்கும் டிஎஃப்சி சென்டர்லாம் போய் மாற்றணும் சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவுண்ட் 3 மாணவர்கள் இப்போவுமே டைம் இருக்குது, ஏதாவது எங்களுக்கு சென்ட் பண்ணணும், சாய்ஸ் ஆர்டர் செக் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் செக் பண்ணணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கூப்பிடுங்க சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது சொல்கிறேன், அப்வேர்டில் அதாவது யாரெல்லாம் அப்வேர்டு கொடுக்குறீங்களோ நாளைக்கு அவங்களோட ரிசல்ட் வந்து செப்டம்பர் 4ஆம் தேதி தெரியும். நான் ஆகஸ்ட் 4ன்னு சொல்லிட்டேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.